எப்படி போகுதுன்னு பாருங்க தண்ணி பார்க்கவே பயங்கரமா இருக்கு பாருங்க. இங்கே கடைக்குள்ள இங்கே போட்டு வச்சிருக்காங்க கடை. யாழ்ப்பாணம் வீதி மூடப்பட்டுள்ளது. தண்ணி வந்து இப்போ குறைஞ்சிருக்குதா கூடிட்டா? நேற்று இருந்ததோட இன்றைக்கு கூடி இருக்கு. இங்கே பாருங்க பழைய அண்ணன் சரி காணா போயிட்டாங்க. பாய் பாய். டயருக்கு எவ்வளோ தண்ணி பாருங்க. எல்லாம் ஃபுல்லாக வெள்ளாமையா தண்ணி குறைஞ்சிடா நேற்றை விட கொஞ்சம் குறையலண்ணே. ஏன் தோட்டத்தில் வீடு போல இருக்கு. இங்கே பாருங்க வீட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு. ஆனால் காரோன் இதுக்கு பிறகு உண்மையாக்காது. ஓ காலையில் பிறண்டு என்ன நீ எஸ்டிஎஃப் காரங்க போய் வாகனத்தை கொண்டே இழுத்து கொண்டாங்க ஆக்களுக்கு. இது வந்து நண்டு பண்ணையோ என்னமோ நினைக்கிறேன். கட்டாவுளே தண்ணியை பாருங்க உள்ளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் பகுதியில் இருக்கிறோம். என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு வரக்கூடிய இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக தற்போது மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இடையில 2-3 இடங்களில் பாதையை மூடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறதாகவும் அந்த காரை மீட்கும் பணிகளும் வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய முப்படை வீரர்கள் செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் சரியாக பார்த்தீங்கன்னா தள்ளாடிலாம் நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வர்றது மன்னாருக்கு டவுனுக்கு போகக்கூடிய பாதை. அதே மாதிரி எனக்கு பின்பாக இருக்கிறது மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய பாதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வவுனியா பக்கம் போகிற பாதை. ஸோ இந்த பாதைகளில் மன்னார்லேருந்து வவுனியா போகக்கூடிய பாதையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சாதாரணமாக எல்லா வாகனங்களும் போய் வந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்போ நம்ம நிற்கிற இடம் அதாவது தள்ளாடியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு போகிற பாதை இருக்குது. ஸோ இந்த யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் வந்து பாதையை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்குது. அதனால் வந்து பாதுகாப்பாக இருங்கள். மோட்டார் சைக்கிளில் போகிறவங்கள சின்ன வாகனங்களில் போகிறவங்க போக வேணாம்னு சொல்லி இதில் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதோட தான் இந்த தகவலையும் வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்றது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இந்த யாழ்ப்பாண வீதியில் எது வரைக்கும் வந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் பயணம் செய்ய முடியாது. என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, அந்த கார் வந்து மீட்கப்பட்டுதா இல்லாட்டி இன்னும் தண்ணிக்குள்ள தான் இருக்குதா, எதுவும் உயிராபத்துகள் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி விஷயத்தை நாங்கள் சொல்லணும். ஸோ நேரடியாக நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பாதையில் போகிறோம். மன்னார்ல இருந்து யாழ்ப்பாண பாதையில் போயிட்டு எப்படி இருக்குது அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் வீதி மூடப்பட்டுள்ளது, வேறு வீதியை பாவிக்கவும்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் போவோம். நான் பைக்கில் வரையிலன்னு சொன்னால் மழை பெஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி நான் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன மன்னார் நகர் பகுதி எங்கட ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து முதல் இருந்த விட குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பனிமூட்டமாக இருந்து சின்ன சொல்லி மழை வந்து தூறிக்கொண்டே இருக்கிற ஒரு தன்மையாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வெஹிக்கிளில் இங்கேருந்து ஃபுல்லாகவே நாங்கள் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கு தனியை தான் உதவும் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் தள்ளாடிலேருந்து போகிற நேரத்தில் வர முதலாவது இந்த வளைவு. தண்ணியை பாருங்கள் அப்பா சரியான தண்ணி. இங்கே பாருங்க போக் மட்டத்துக்கு போகுது தண்ணி. இங்கேருந்து மழை பெஞ்சு வர தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே போகுது, கடலுக்குள்ளே கலக்குது வந்து அப்படியே. இப்போ வந்தீங்களாண்ணா தண்ணி குறைஞ்சிடா நேற்றை விட கொஞ்சம் குறையலண்ணே கூட தண்ணி என்ன. சரி இங்கே ரோட்டெல்லாம் முடிட்டோம் என்ன நடக்கல இங்கேயோ. சரிண்ணா வாரம் கவனம். ஓகே பார்க்குறீங்களா வீடியோஸ் எல்லாம்? சரி ஓண்ணா ஓகே தேங்க்ஸ் அண்ணா. இப்போ நாங்கள் போகிற திருக்கேஸ்வரத்துக்குள்ளால போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க திருக்கேஸ்வர குளமும் நான் நினைக்கிறோம் நிறைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறோம். இப்படி மழை பெஞ்சதுக்கு நிறைஞ்சிருக்கணும். பார்ப்போம். இங்கே பாருங்க தண்ணியை பாருங்க கடவுளே. இது வந்து எங்களோட திருக்கேஸ்வரம் கோயில் இருக்குது தானே, மண்ணா திருக்கேஸ்வரம் கோயில் இருக்குது தானே, அந்த கோயில் பகுதியிலே இருக்கக்கூடிய குளம் தான் அந்த பாலாவி குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துலேருந்து ஃபுல்லாக குளம் நிரம்பி இங்கேயால பாருங்கள் மேலே அந்த இதுக்கு மேலே பாயுதுன்னா பாருங்கள். வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வீட்டிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவே வீட்டிலிருந்து போகிற நேரமும் பயன்தான், ரிஸ்க் தான் தெரியும் தானே. இப்போ தண்ணிக்குள்ளே போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்ன்ட்டு வீட்டாக்கள் பல விஷயத்தை நினச்சி பயப்படுவாங்க. ஸோ இங்கேயால போனால் யாழ்ப்பாண ரோட். இங்கே பாருங்க எப்படி போகுது தண்ணி. தண்ணி மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்க எவ்வளோத்துக்கு இழுக்க முடியும் யோசிச்சு பாருங்க தண்ணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிர் தான். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து 1.5 மாதத்து பயிராம், விதைச்சி 1.5 மாதத்து பயிர். வயல் இந்த கோயிலுக்கு பின்னால் ஃபுல்லாக வயலாம். இந்த வயல் ஃபுல்லாகவே தண்ணியால் மூழ்கி கிடக்கு பாருங்களேன். கடவுளே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ டேஞ்சர் உண்டு. நெருங்கியில் அதுக்கெல்லாம் போனால் இழுத்துட்டு போயிரு. இங்கே பாருங்க 2-3 போக்கு இருக்குது, பெரிய போக்கு. எப்படி போகுதுன்னு பாருங்க தண்ணி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்க கடவுளே.
சொல்லுவாங்களே தண்ணி வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் எல்லாமே வந்து ஆபத்தான விஷயம்தான். ஒரு அளவுக்கு மீறினா எல்லாமே ஆபத்து சொல்லுவோம். தண்ணியை பாருங்க, பார்க்கவே பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இவெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்றைக்கு. மிச்சத்தை போய் பார்ப்பாங்க, போய் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பாருங்க. இங்கே இது ரோட்டில் ஏறி ரோட்டால் மேவி அப்படியே போகுது, கடலுக்கு தான் போகுது இல்லை தண்ணிங்க. அங்கே விளையாட பாருங்க, தக்கு 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 ஜீம், தக்கு 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 ஜீம். இங்கே பாருங்க, ரோட்ல இருந்து விளையாடுற மாதிரி இருக்காக்கலாம். வெள்ளத்துக்குள்ள செல்ஃபி நடக்குது, செல்ஃபி எதுவாக தான் போகிறோம். இங்கே பாருங்க, அங்கால தள்ளி போகணும், எழுத்துட்டேன்டா. இது வந்து நண்டு பண்ணையோ என்னமோ நினைக்கிறேன். அப்பா இங்க பாருங்க, கட்டாவுளே தண்ணியை பாருங்க, உள்ளுக்கு எவ்வளவு தண்ணின்னு பாருங்க. அம்மாடி, இங்க பாருங்க, பஸ்லேயே போட் போட்டு போகும். இழுப்ப கடை வரைக்கும் தான் பஸ் போகுமா இதால. பஸ்ஸோட போனால் தான் நம்ம சாப்பிடலாம் அப்படி இருக்கு. இது சரி வராது இவ்வளோ இருக்கு. அப்பா இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. என்ன சொல்லுங்க அப்படி பாருங்க, பஸ் போற போக்க பாருங்க. பாருங்க பஸ் போகுது, எப்படி போகுதுன்னு பாருங்க. ஆமாடி, இங்கே ஏத்திரும். அப்பா அள்ளிப்போடா. அப்பா நீ என்ன நினைங்களோ தெரியல, தண்ணிக்குள்ள போகிற நேரத்தில் உண்மையாகவே சரியான ஒரு பயமாக இருந்தது. முன்னுக்கு போகிற பஸ் எல்லாம் யாழ்ப்பாணம் போக வேண்டிய பஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகாதான், இழுப்ப கடவுன்னு சொல்கிற இடம் வரைக்கும் தான் போக மட்டும் போட்டிருக்காங்க. அம்மாடி, கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக குளம் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வயல் செய்கிற இடங்கள் நினைக்கிறேன். அவ்வளோ வயல் செய்கிற இடமும் சரி. காட்டவுளே பாவங்கள் இந்த வருஷம் செய்கிறாங்கலாம், எல்லாம் நேரத்தை செஞ்சுருப்பாங்க. இஞ்சி பாருங்க, இஞ்சால பாருங்க, எல்லா போக்காலையும் தண்ணி ஃபுல்லாக பாயுது. இங்க கடைக்குள்ள இங்க போட்டு வச்சிருக்காங்க கடைக்குள்ள. கடவுளே, அவ்வளவு இடம் ஒன்றும் தப்பையில. இங்க பாருங்க, முன்னுக்கு பாருங்க. அப்பா இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடதல் தீவு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, பின்னுக்கு வந்து ஒரு பெரிய தோட்டம். இதில் தென்னை மரம்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தென்னை மரத்தில் அரவாசி தண்ணி நிற்குது. அதே மாதிரி அந்த தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டோட கரண்ட் லைன், அதாவது கரண்ட் கொடுத்த லைன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதையும். இங்கே பாருங்க பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் சும்மா குளமோ எல்லாம் இல்லை, தர தெரிகிற இடம் தான் இது. பட் அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிறதுக்காக இந்த பக்கத்தில் ஓடிட்டு இருக்கு. மேலே அதாவது அடமண் இங்கே போகிற காட்டுப்பகுதியிலேருந்து பெய்கிற மழை, அந்த ஃபுல் தண்ணியுமே இந்த வழியால் தான் போய் கொண்டிருக்கு போல இருக்குது. இந்த ரோட்டில் இப்போ நம்ம பெருசாக போகவே இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். இந்த தூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேவி பாயிறது. ஸோ அதுவும் இன்றைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் பெரிய மழை இல்லை. மழை வந்து சாதாரணமாக தூறிக்கொண்டு தான் இருக்குது. மழை இல்லாமலே இப்படின்னு சொன்னால் காற்றும் மழையும் அதிகமாக அடித்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் பார்க்கணும். ஸோ விடதல் தீவில் தான் இப்போ நிற்கிறோம். இதை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க தென்னை மரத்தை பாருங்க. தென்னை மரமெல்லாம் அப்படியே வந்து பாருங்க, தென்னை மரத்தில் அரைவாசிக்கு மேலே இங்கே பாருங்க தண்ணிங்க. அங்கே அதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. நினைக்கிறேன் அதான் வந்து இவங்களோட தோட்டத்துக்கு பொறுப்பான வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வீட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடு அங்கே பாருங்க, கடவுளே, வீட்டில் அரைவாசிக்கு மேலே தண்ணி இருக்கு. அந்த கரண்ட் கொடுத்துருக்க அந்த லைன் இருக்குல்ல, அதுக்கிட்ட நிற்கிது தண்ணி. அவ்வளவு தண்ணி. இதான் வந்து விடத தீவுக்கு போகிற என்ட்ரன்ஸ் சைட். பாருங்க, ஊருக்குள்ளே போகிறோன்னா நினைக்கிறேன் போட்லாம் போகணும். அந்த இடையில கொஞ்சம் தூரில் ரோடு தெரியுது. மற்றபடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மூடி இருக்குது. கடவுளை, இதுல பார்க்க வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அதே மாதிரி இங்கே டவுனை காட்டுறேன் பாருங்க, விடத தீவு டவுனையும் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சு செஞ்சவங்க. இதில் இது ஃபுல்லாக உள்ளேலாம் தண்ணி. இங்கே பாருங்க ஐயா, என்ன தண்ணி தானே ஐயா? குறைஞ்சிட்டா கூடியிருக்கா? மழை இல்லாததால். இங்கே பாருங்க, கடைக்குள்ளெல்லாம் தண்ணி ஓடுது பாருங்க. இங்கே பாருங்க, சாப்பாடு கிடையாது, சின்னம்மா உணவகம். இங்கே பாருங்க, இதெல்லாம் கடைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி. இங்கே பாருங்க, தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொன்னால் மழை இல்லை அப்படின்ற காரணத்தால் அது குறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, அப்பா இங்கே வயல் பாருங்க.
இங்கே பாருங்க அந்த ரோட்லேயும் வந்து ஒரு புட்டி துண்டு மட்டும்தான் மழை தண்ணி இல்லாமல் இருக்குது, மிச்சம் எல்லாம் தண்ணி தான். கோயில்ற அந்த மேல் மட்டும் தண்ணி போகுது பாருங்க. இங்கே பாருங்க வயலெல்லாம் சரி, அவ்வளோ வயலும் சரி போல இருக்கு. அங்கே பாருங்க இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பள்ளமடு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இதுக்குலாம் பெரிய மடு ஈச்சல வகையெல்லாம் போகிறது. பாடா கடவுளே. இங்கே பாருங்க சாப்பாடு கடைக்கில் ஃபுல்லாக தண்ணி தான். இங்கே பாருங்க இது வந்து கோயில்குளம், புதுக்குளம் இந்த ஏரியா எல்லாம் ஏதோ நுவரலியா மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லாம் ஸோ அப்படியே பனி மாதிரி மூடி பாருங்கள், நுவரலியா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடங்கள்லாம் வயல் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வயலில் தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது, ஓடிட்டு போல இருக்குது. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, மஜவா இனிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா. இப்போ ஒரு பெரிய பாலம் கொண்டு வரும் பாருங்களா, கள்ளிகள்லேருந்து இழுப்பக்கடை வைக்க போகிறோன்னே ஒரு பெரிய பாலம் கொண்டு வரும். ஸோ அஞ்சு பாருங்க எவ்வளோ மாடுகள் வருதுன்னு. அப்பா இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ மாடுகள் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க எல்லாம் நினைக்கிறேன் இப்போ விவசாய காலம் தானே, அப்போ அதனால் பட்டிகள் தனியாக அடைப்பாங்க, காட்டு பக்கத்தில் கொஞ்சம் அடைச்சி தான் மேய்க்கிறவங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மாடுகள். இந்த சாதாரண காலத்தில் மாடுகளை மேய்ச்சி பயன்படுத்துறதே கஷ்டம். ஸோ இப்போ இந்த அடிக்கிற மழைக்கு இந்த வெள்ளத்துக்கும் வந்து இன்னும் இதை பராமரிக்கிறன்றது இன்னும் கஷ்டம். அதை விட பாருங்க ரோட்டை எப்படி வட்டி விடுக்காங்கன்னு பாருங்களா, தண்ணி போகிறதுக்காக வட்டி விடுக்காங்க பாருங்கள் ரோட்டை. கடவுளே எப்படி போகுதுன்னு பாருங்கள். நம்ம இங்கேருந்து பார்க்க மெதுவாக போகிற மாதிரி இருக்குது, சும்மா அடித்து தள்ளி கொண்டு போகுது. இதுகள் தான் ரிஸ்க்கு. இப்படியே போய் கடலில் தண்ணி எவ்வளோத்துக்கு கலக்கோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. நாங்கள் இப்போ இந்த யாழ்ப்பாண ரோட்டில் எங்கே ரோட் பிளாக் ஆகிருக்குன்னு தெரியல, அதுக்கு போகிறதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். சரி போய் பார்ப்போம், எல்லாம் ஒரு அனுபவம் தானே. ரோட் மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டதால் ஓகே, மற்ற எல்லா இடமும் தண்ணி. அங்கே பாருங்க அளவுக்கு எல்லாம் தண்ணி தான் ஃபுல்லாக. இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிற இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பக்கடவை, ரைட்? இலுப்பை கடவை. இது வரைக்கும் தான் அந்த பஸ் வந்து அப்போ சிட்டி பஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணி வந்துச்சுல, அந்த பஸ் வந்து இவ்வளோ தூரம் தான் வரும், இதுக்கு பிறகு வராதுன்னு போட்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் டைம் சில இதில் போலீஸார் இல்லாட்டி ஆமி யாராவது இருக்கலாம், இருக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நமக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்ப்போங்க. சரி ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வந்து தம்பி ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறார், போயலாது அங்கெல்லாம் போயலாதுன்னு சொல்கிறார். ரைட் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது. அதில் கேட்பான் நினைக்கிறேன், ஆட சும்மா காய்ச்சி போட்டு இது என்ன இடம்ன்றேன்னு சொல்லி உங்களுக்கு முடிச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான். இது என்ன கொண்டு போகிறான் இல்லை கட்டவுளி தண்ணி உடுப்பளவுக்கு பாயுது இருந்து அந்த தண்ணி அந்த இதே அளவு தான் பாய்ஞ்சிட்டு இருக்கு. இதே அளவுல பாய்ஞ்சிட்டு ஏடு கார் பிராண்டதுக்குள்ளயா இருக்கலாம். எங்கே பிராண்டு இருக்கு? ஆமாடா சரி. அக்கா கவனமா இருந்து பிடிச்சி கிடிச்சு போங்க, நிக்கிற வேலை வைக்காதீங்க, உட்காருங்க. உடு பூத்தியா போன வச்சாலே போங்க. தம்பி என்னப்பா இங்காலே டிரான்ஸ்போர்ட்டா நீங்க? சரி சரி அண்ணா, ஒரு நன்றி அண்ணா. ஓகே வாங்க. எங்க இங்கால இது என்ன இடம் பண்ண சரியான இடத்த சொல்லுங்க. இடத்து வந்து இலுப்பக்கடவை. இது இலுப்பக்கடவை, ரைட் ஓகே. இப்போ தண்ணி வந்து இப்போ குறைஞ்சிருக்குதா கூடிட்டா? நேற்று இருந்ததுக்கு நேற்று இருந்த விட இன்றைக்கு கூடி இருக்கு. மதியத்துக்கு பிறகு தண்ணி கூடி இருக்கு. ஆனால் மழை இல்லை. இது வந்து ஓட்டத்தில் வர தண்ணி. சரி ஓகே பாய், கவனமாக போயிட்டு வாங்க. பாய். இது பாருங்க பழைய காலத்தில் நாங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது பேச்சின நேரத்தில் டிராக்டரில் போன மாதிரி தான் இருக்குது இந்த இதுக்கு. என்ன பஸ் ஒன்றுமே ஓடலை, யாழ்ப்பாண ரோட் ஃபுல்லாக க்ளோஸ் தான். ரைட் இந்த இடத்துல நாங்கள் அங்கேருந்து வந்தாங்க. சரி சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். நடந்து போனீங்களா? அதில் நடந்தா போனோம். டிராக்டர் மட்டும் போகுது, வேறு பஸ் இங்கேருந்து போகுது, அங்கேருந்து பஸ் ஒன்று வரல. பஸ் போகுதா? டிப்பர் மட்டும் போய் வருது. டிப்பர் போய் வருது. டிப்பரும் டிராக்டரும் தான் போகுது, வேற ஒன்றும் போயிடல. என்ன போகுது. ஆனால் கார் ஒன்று இதுக்கு பிறகு உண்மையாக்காது. காலையில் பிறண்டு என்ன எஸ்டிஎஃப் காரங்க போய் வாகனத்தை கொண்டே இழுத்து கொண்டாங்க. ஆக்களுக்கு சேதமா? இல்லை ஆக்கள் சேதம் இல்லை. 3 பேர் தான் வந்து 3 பேரையும் கொண்டாந்துட்டாங்க. அவங்க முதலே பாஞ்சாலும் தான் கார் இருந்தாங்களா? இல்லை, காருக்கு இருந்து எஸ்டிஎஃப் தான் கொண்டாந்து சொல்லி சொன்னாங்க. அப்படியே வரலையும் கார் இதில் கொண்டு போனாங்க, இழுத்துட்டு போனாங்க. யாழ்ப்பாண ஆக்கள் போல இருக்குன்னு. சரி ஓகே, நன்றி. சரி, தகவலுக்கு நன்றி உங்களுக்கு. இங்கே பாருங்க
மோட்டார் சைக்கிள் ஏற்றுறாங்க பாருங்க மேலே. சாட்டில் விடுங்க அண்ணா அண்ணா சென்டர் சாட்டில் விடுங்க சென்டர் சாட்டில் விட்டுட்டு அங்கே அவங்க காலை போட்டு கொண்டு ஒரு கோழி சரியா தான் மோட்டார் சைக்கிளை கொண்டு போகிறாங்க பாருங்க. 2 மோட்டார் சைக்கிள் கொண்டு போனாங்களே, கொண்டு போகிறது தான் விளையாட நடக்குது. பழைய காலத்துல தானே இந்த பழைய மாதிரி பாலம் வரக்கு மாதிரி தெரிஞ்சாம இருக்கா? என்ன பாலம்? அது பாலியாது பாலம் தானே? பாலியாது பாலத்துக்கு மாதிரி தான் இருக்குன்னு அந்த கயிறு கட்டி மோட்டர் வரலாற்றுல இப்படி என்ன உங்களோட வயசு எத்தனை இப்போ? 50 வயசுக்கு இந்த இப்படி பார்க்கலையா? இப்படி காணையிலையே பாலியாறு பாய்கிறது வளமை, அது பள்ளம் தானே? பாலியாறு பாய்கிற வளமை. ஆனால் இந்த ரோட்டு இப்படி வந்து பாய்கிறது இந்த இப்போ தான் கட்டி முதல் முறை சென்று சாண்டா விடுங்க சென்று சாண்டா விடு. நீங்க போய் திரும்பி வருவீங்களா இப்போ? இல்லை தானே? பாய் பாய். கவனம் பிடிச்சிக்கொள்ளுங்க. பாருங்க பழைய அண்ணன் சரி கவனம் போயிட்டு வாங்க. பாய் பாய். ஏலகிரி வெள்ளத்தில் ஒரு பயணம் கொண்டு போகிறாங்க, சிரிச்சு கொண்டு போகிறாங்க எல்லாரும். அப்போ இங்கெல்லாம் சேர்த்துட்டாங்க. நம்மளை அங்கே பாருங்க, போன டிராக்டர் பாருங்க. ரைட், ஓகே. நம்ம வந்த இந்த இடத்துக்கு தான் தண்ணி சத்தம் கேட்க மாட்டேங்கிறோம் பாருங்க, தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி இடம். இதுக்கு மேலே வந்து பஸ் இல்லை, கார், உங்களோட வேன், மஹேந்திரா. நம்ம வந்து மஹேந்திரா கூட இப்போ இதுக்கு மேலே போகாதாம். ஸோ இதுக்கு மேலே எந்த விதமான வாகனங்கள், மோட்டார் சைக்கிள் எதுவுமே போகாது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்காதீங்க, உயிராபத்து ஏற்படும். ஏன்னா தண்ணி வந்து சரியான வேகமாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. அதனால் வந்து மிச்ச கவனமாக இருங்க. நாங்கள் சொன்னது தான், யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார் போகக்கூடிய, இல்லை மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற நீங்கள்னு சொன்னால் இடையில், அதாவது இழுப்பக்கடவை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போகலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. ஆனால் இழுப்பக்கடவையை தாண்டி இங்கேலாம் நீங்கள் போகணுமெண்டா டிராக்டர், அதாவது உங்களோட வாகனங்களோ இல்லை மோட்டார் சைக்கிளை ஏற்றிட்டு போகிறோன்னு சொன்னால் டிராக்டர் நிற்குது இல்லை, அதில் வந்து ஏற்றிட்டு தான் போகணும். பட் அதுவுமே நான் வந்து சேஃப்னு சொல்லலை உங்களுக்கு. ஏன்னா அதுவும்லேயும் ரிஸ்க் இருக்குது தானே, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகவே நீங்கள் வந்து வேறு பாதையை பயன்படுத்துறது தான் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ நிற்கிறது இழுப்பக்கடவை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் சிப்பியா தாந்தோனியார் கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகிறதுக்கான இடப்பட்ட துறையில் நிற்கிறோம். ஸோ பாலியாறு அங்கால போகிற வழி எல்லாமே தண்ணின்றாங்க. டிராக்டரில் மட்டும்தான் போய் இப்போ 2 டிராக்டர் வந்து போய் வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். மிக கவனமாக இருங்க. இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து வேறு ரிஸ்க் எடுத்து எதுவுமே செய்யாதீங்க. உங்களுக்கு அப்படி வரலாம்னு சொன்னால் இதில் வந்து டிராக்டர், அதே மாதிரி டிப்பர், இந்த மாதிரியான பெரிய வாகனங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் போய் வருது. இப்போ நான் பார்த்தேன், நான் டிராக்டர் தான் 2 டிராக்டர் போகிறத பார்த்துருந்தேன். மிக சேஃபாக இருங்க. இதே பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன் இலங்கை பூரா எல்லா இடமும் இருக்குது. ஆகவே யாழ்ப்பாணம் மன்னார் பாதை வந்து மூடப்பட்டிருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போய் கொண்டிருக்காம். ஸோ காரை உண்டு அடிச்சிட்டு போயிட்டு காலைல கார் உண்டே அடித்து தள்ளிடுச்சு. அதில் வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாரினர், வெள்ளைக்காரி ஒரு ஆள் தான் வந்திருக்கிறா. அவள் ஏதோ அவளோட சான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரை கதவெல்லாம் திறந்துக்கிறது, காருக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாகும். அதனால தான் அவள் காப்பாற்றப்படன்னு சொல்கிறாங்க. ஆர்மியும் நேவியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் காப்பாற்றிருக்காங்க. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, இந்த பாதையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இலங்கை பூராகவும் இதே விஷயம் தான். ஆகவே இதில் போயிடலாம், இது எனக்கு பக்கத்தில் தானே, சின்ன தூரம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க வேணாம்ன்றதை நான் சொல்கிறேன். இன்னும் 2 நாளைக்குள்ளே இந்த விஷயம் போயிருமன்றாங்க. மன்னாரில் இன்றைக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிகள், அதை கிழக்கு சைடில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவான காற்று வீசுது, அங்கே மலைகள் வந்து பெய்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், மன்னார் யாழ்ப்பாணம் வீதியை பயன்படுத்தாதீங்க. மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகிறவங்களோ இல்லாட்டி யாழ்ப்பாணம் இருந்து மன்னாருக்கு வரவங்களோ பாதை வந்து மூடப்பட்டிருக்குது, தண்ணி வந்து அதிக அளவாக ஓடிக்கொண்டிருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய், நன்றி.